எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே நாளை கூடுகிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். தொகுதி மறுவரையறை மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். மகளிர் இடஒதுக்கீடை கொண்டு வருவது மூலம் இந்திய ஜனநாயகம் மேலும் துடிப்பானதாகவும் வலுவானதாகவும் மாறும். நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் இந்திய பெண்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்களின் நகல்கள் எம்பிக்களுக்கு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்கும் செயல் என காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெலுங்கானா முதல்வர் கடிதம். டெல்லியில் நமது குரலை பாதுகாக்க வேண்டும் என ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களை தண்டிக்க ஒன்றிய அரசு சதி என மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 8 கோடி மக்களின் உரிமை குரல்தான் தமிழ்நாடு என கருத்து. நடக்க போற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இதுக்கான சதி திட்டத்தை சட்டமா நிறைவேற்றலாம்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு என்பதை 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வும் உரிமை குரலும் தான் தமிழ்நாடு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை ஸ்டாலினால் ஜீரணிக்க முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பயத்தில் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும் பேட்டி. பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தது ஏற்புடையதல்ல என அண்ணாமலை கருத்து. தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில்தான் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. நாகர்கோவிலில் சாலை வலம் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். கிராமங்கள் முதல் கோட்டை வரை உதயசூரியனுக்கே ஆதரவு. இது நம்ம காலம், இறங்கி ஆடுங்கள் என்கிறார்கள் என வேலூர் பரப்புரையில் மு க ஸ்டாலின் பேச்சு. கிராமங்களில் இருந்து கோட்டை வரைக்கும் உதயசூரியனுக்குத்தான் ஆதரவு இருக்கு. இது நம்ம காலம், இறங்கி ஆடுங்க தலைவர்னு சொல்றாங்க. இறங்கி ஆட நான் ரெடி. குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடிய என் மீது வழக்கு போட்டார் பழனிசாமி. அதிமுக எதிர்த்திருந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் வந்திருக்காது என முதல்வர் மு க ஸ்டாலின் சாடல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் எடப்பாடி கே பழனிசாமி, டிடிவி தினகரன் ஒரே வேனில் பரப்புரை. எங்கிருந்தாலும் வாழ்க என பன்னீர்செல்வத்துக்கு வாழ்த்து கூறிய பழனிசாமி. யாரு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர் வேறு பக்கம் சென்று விட்டார். யாரு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா என 2 முதல்வர்களை தந்த மாவட்டம் தேனி. ஆண்டிப்பட்டி பரப்புரையில் ஓ பன்னீர்செல்வம் பெயரை தவிர்த்த கே பழனிசாமி. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக மேயர் ராஜினாமா செய்தார், அவரது கணவர் சிறை சென்றார் என்றும் பேச்சு. மதுரையில மிகப்பெரிய ஊழல். இந்த மதுரை மாநகராட்சியில வரி வசூல்ல முறைகேடு நடைபெற்றதாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார். 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பிறகு மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் இருந்தாங்க.
இப்ப மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் இல்லாத மாநகராட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களிடத்தில் மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கும் பாஜகவின் முயற்சி தோல்வியில் முடியும். திருச்செந்தூர் பரப்புரையில் கனிமொழி எம்பி விமர்சனம். மத்திய அரசு என்ன செய்தாலும் அதை எதிர்ப்பதே திமுகவின் வேலை. திமுகவின் எதிர்ப்பால் பாதிக்கப்படுவது தமிழக மக்கள்தான் என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் விமர்சனம். மத்திய அரசு என்ன சொல்லுகிறார்களோ அதை எதிர்ப்பது, அதுதான் அரசியல். வேற ஒரு அரசியலும் கிடையாது. பார்த்தீர்களா, மோடியை எதிர்ப்பதும் மைய அரசை எதிர்ப்பதும் சக்தியில் ஒரே கட்சி திமுக தான் அப்படின்னு மக்களுக்கு காட்டுவதற்காக, அந்த வெளிச்சத்தில் இருப்பதற்காக இந்த தவறான செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் இன்று பரப்புரை மேற்கொள்ள தவிக தலைவர் விஜய்க்கு அனுமதி. எழும்பூர் மற்றும் தியாகராய நகர் பகுதியில் பரப்புரைக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி. திருப்பூர் பரப்புரையில் நெசவாளர்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டார் விஜய். 16ஆம் தேதி தவிகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்றும் அறிவிப்பு. கொங்கு மண்டல தங்கங்களே, திருப்பூர் பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டே ஆஃப்டர் டுமாரோ 16th அன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புக்கா வெளியிடுறோம். திருப்பூர் சென்ற விஜயை காண கூடியிருந்த கூட்டத்தில் 7 பெண்கள் உட்பட 9 பேர் அடுத்தடுத்து மயக்கம். தவிக வேட்பாளர் சுகுமாரும் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் குடும்ப உறுப்பினர் தீவிரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் சுவாரஸ்யம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஜனநாயக திருவிழா. கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய மக்களுடன் புதிய தலைமுறை. மெரினா கடற்கரைக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறையில் வலியுறுத்தல். கோரிக்கைகளை முன்வைத்துள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர்கள். மெரினா கடற்கரைக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். இதுவரைக்கும் சூட்டலை. ஒரு அழகான ஏன் பாரதியார் கடற்கரைன்னு வைங்க, வேற ஏதாவது நல்ல தலைவர் பேர் யார் பேர் வேணாலும் வைங்க, அழகான தமிழ் பேரை வைங்களேன். அமீர் மகால் செல்லப்பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் சந்திப்பு அந்த இடத்துல வெளிச்சம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இரவு பணிகளில் பெண்கள் ஆண்கள்லாம் போயிட்டு வர்றாங்க. இங்கே ஒரு கோபுர மின் கோபுர உயர் விளக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். புதிதாக அமையும் அரசுக்கு முழு ஆதரவை வழங்கப் போவதாக உறுதி. பீகாரின் புதிய முதல்வராக பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு. மாநில வரலாற்றில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராகிறார். கர்நாடக அரசியலில் மீண்டும் தலை தூக்கும் அமைச்சரவை மாற்றம் விவகாரம். கட்சி தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் முகாமிட்டுள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். பிரதமர் மோடி ட்ரம்ப் தொலைபேசி வழியாக 40 நிமிடம் ஆலோசனை. இந்தியா அமெரிக்கா பொருளாதார உறவு
ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் குறித்து உரையாடியதாக பிரதமர் மோடி பதிவு. அமெரிக்கா ஈரான் இடையே 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் தொடங்கும் என தகவல். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா மூடியுள்ள நிலையில் கூட்டத்தை நடத்த பாகிஸ்தான் அரசு தீவிரம். இஸ்ரேல் லெபனான் இடையே அமெரிக்காவில் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். ஹிஸ்புல்லா அமைப்பை ஒடுக்க இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்ததாக தகவல். இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்த இத்தாலி அரசு லெபனான் மீதான இஸ்ரேலின் முறையற்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அறிவிப்பு. சர்வதேச சட்டங்களை நிலைநாட்டி உலகம் மீண்டும் காட்டாட்சி சூழலுக்கு திரும்புவது தடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய அரபு அமீரக இளவரசரிடம் டிரம்பை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங். மேற்காசிய போர் பாதிப்பால் உலகளவில் 88 லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படுவார்கள் என ஐநா அமைப்பு கணிப்பு. இந்தியாவில் மட்டும் 25 லட்சம் பேர் ஏழ்மையின் பிடியில் சிக்குவார்கள் என அறிக்கை. உலகளவில் பெட்ரோலிய தட்டுப்பாட்டை தவிர்க்க பதுக்கல்கள், ஏற்றுமதி தடைகளை தவிர்க்க வேண்டும். நாடுகளுக்கு பன்னாட்டு நிதியம், உலக வங்கி, சர்வதேச எரிசக்தி முகமை வலியுறுத்தல். கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்ததால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பு. பெட்ரோலுக்கு 18 ரூபாய், டீசலுக்கு 35 ரூபாய் இழப்பு என தனியார் நிறுவனம் அறிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்த சென்னை அணி கொல்கத்தாவை 32 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.